ஹாய் கைஸ், நான் தான் உங்க டெக் ப்ராக். இனி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா விவோவோட T1 5G மொபைலை பத்தி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். எதுக்காக இந்த மொபைல் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பட் இருந்தாலும் இப்போ நான் எதுக்கு இந்த மொபைலை சொல்ல வரேன்னா, இப்போதைக்கு இந்த பட்ஜெட்டுக்கும் இப்போவும் இந்த மொபைல் நல்ல ஒர்த்தா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் நமக்கு தெரிஞ்சவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்கி இன்னைக்கு ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வர முடியல. பட் இருந்தாலும் அந்த டைமில் ஆஃபீஸ்லேயே ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்துட்டு ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ முதல்ல என்னன்னா, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எதுக்காக நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20K ஒரு 17, 18 இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு நல்ல மொபைல்ன்ட்டு நிறைய பேர் இங்கே வந்து ரெக்கமெண்டேஷனும் எனக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இந்த மொபைலை நான் சூஸ் பண்ணேன். எதுக்காக சூஸ் பண்ணேன்ட்டு நீங்களே கடைசியில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை கிளிக் பண்ணி அதில் ஆளுக்கு விஷயம் பண்ணால் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாரும் வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் லேட்டானதுக்கு மன்னிச்சிடுங்க. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்பயும் போல தான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? வீடியோ போட. ஓகேங்களா? ஸோ வாங்க இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வித் 6.5 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்லெட் டிஸ்பிளே கிடையாது, பட் அதனால ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே நல்லா இருக்கும். உண்மையிலே பிரைட்னஸ், கலர் சரி எல்லாமே வேற லெவலில் இருக்குது. ஓகேங்களா? தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் பின்பக்கத்தில் மொத்தம் 3 கேமரா கொடுத்துறாங்க. ஃப்ரண்ட்டில் ஒன்று. ஸோ 3 கேமரா பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 50 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா எப்பயும் போல். ஸோ மற்ற 2 பார்த்தீங்கன்னா இந்த வித்துக்கு அண்டு மேக்ரோ ஷாட்டுக்கு எப்பயும் போல தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் நான் உங்களுக்கு பார்க்கும்போது நான் பேசும்போது அதோட ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் கேமராத்தை அந்த செல்ஃபிஸ் பார்த்துருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேக் கேமராக்கும் சரி, அந்த ஒரு நான் எடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டைமில் எடுத்தேன். ஸோ மத்தியான டைமில் எடுத்தேன். ஸோ க்ளவுட்ஸ்லாம் சரி கொஞ்சம் டிம்மாக இருந்தது. ஸோ அதனால் பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இருந்தாலும் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃபி வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேஸில் இருக்க அக்யூரஸியே இல்லாமல் ஓரளவுக்கு முன்ன பின்ன ஒரு 80% ஒரு அந்த கலர் சேச்சுரேஷன் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1080 தான் நம்மளால் எடுக்க முடியுது 60 fps. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். ஸோ அதனால் 4K தந்துருக்கலாம். ஓகே, 4K தராமல் வந்ததுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது இல்லை? ஏன்னா இந்த பட்ஜெட் நிறைய 4K எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ 30 fps ஆனால் இவங்க கொடுத்துருக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு காரணமாக வச்சுட்டாங்க போல. இல்லைங்களா? தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி சொல்லணும் வேண்டாம். ஏன்னா இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு 18 watts ஃபாஸ்ட் சார்ஜஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்தோடனே இந்த மொபைலை கையில் அந்த கையில் எடுத்தோடனே ஓகே இதோட பேட்டரி கேட்டேன். ஸோ 5000 சொன்னாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு 33 watts ஃபாஸ்ட் சார்ஜராக தான் இருக்கும்னு நான் நினச்சேன். அங்கே தான் நான் ஏமாந்தேன். ஏன்னா 18 watts ஃபாஸ்ட் சார்ஜர் தான் அவங்க கொடுத்துருக்காங்களே. ஸோ 18,000 19,000 ஒரு பட்ஜெட், ஒரு 20K எடுக்கிற ஒரு பட்ஜெட் மொபைலில் 18 watts ஃபாஸ்ட் சார்ஜர், 18 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கூட கிடையாது. ஏன்னா 18 watts ஃபாஸ்ட் சார்ஜர் சும்மா பேருக்கு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அதுவே ஒரு 1.5 மணி நேரம் மேக்ஸிமம் 1 hour 45 minutes கிட்ட டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டாக இருக்குது பேட்டரியிலும் இந்த மாதிரி. ஆனால் பேட்டரி உண்மையிலே பக்காவாக நிற்குது. இந்த மொபைலை நான் யூஸ் பண்ணும் போது நல்லா கொஞ்சம் இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லை. பிகாஸ் இதுக்கு பேக்கில் வந்து டர்போ கூலர்ன்ட்டு ஒரு அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இது கேமிங்காக. ஸோ கேமிங்காக என்னென்னா அப்போ என்ன சிப்செட்டாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸ்னாப்ட்ராகனோட 695 6 nanometerல ரெடியான அந்த சிப்ஸ் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. பட்டு வந்திருக்கலாம். ஓகே, அந்த டைம் பீரியடில் 6 nanometer சிப்செட் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. முன்னதை விட இது எவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ இருக்க 695 வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமாலாம் கிடையாது. கொஞ்சம் கேம் பிளே வந்து கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் நல்லாயிருக்கும். மீடியமாக விளையாடுறவங்களும் சரி, ஹெவி கேமர்ஸ்க்கெல்லாம் இந்த மொபைல் சூட்டபிளே கிடையாது. பட் நான் அப்பப்போ தான் கொஞ்சம் கேம் விளையாடுவேன். அப்படின்ற போது தாராளமாக இந்த மொபைல் கேமிங்கு நல்ல ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா? தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் தான் முக்கியம் நமக்கு. ஏன்னா இவங்க வந்து ஒரு ஸ்டோரேஜ் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 128 GB. பட் ஆனால் இதோட ரேம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியன்ட்டு, 4, 6, 8. ஸோ இது எல்லாத்துலேயுமே ஒரு விஷயத்தை அவங்க கொடுத்துருக்காங்க, 4+2.
ஓகேங்களா. அதே மாதிரி 6+2 8+2 ஓகேங்களா. 8+3 10 கிடையாது 11. ஸோ லாஸ்ட் 3 எதுக்கு அந்த 2 3 3 அப்படி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் இது அந்த ரேம் எக்ஸ்பென்ஷன் கொடுப்பாங்களா. ஸோ அதில் இதில் கொடுத்துருக்காங்க விர்ச்சுவல் ரேம் சொல்லுவாங்க. அதாவது இதுல இருந்து ஸ்லோவாக சொல்லும் இந்த 2 GB வந்து பாக்கியை வந்து பூஸ்ட் பண்ணி விட்டுறதுக்கோசம் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மொபைலோட ஓவரால் ரிவ்யூ ஓகேங்களா. இந்த மொபைலை நான் இப்போதைக்கு ஒரு 1 டே தான் யூஸ் பண்ணேன். ஸோ 1 டே யூஸ் பண்ணதுக்கே ஓகே பரவாயில்ல. அதே மாதிரி நம்ம வெளியே யூஸ் பண்ணதுனால இப்போ அந்த சன்லைட் அடி சொல்ல அது கொஞ்சம் க்ளவுட்னால நான் பிரைட்னஸ் ஃபுல் பிரைட்னஸ் வச்சு பார்த்தேன். ஸோ நல்லா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னா ஸோ நம்ம மொபைல்ல இருந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஓகேங்களா. அதில் வந்து 4K ஒரு வீடியோ ரன் பண்ண வச்சு அந்த வீடியோ எடுத்தேன். ஓகே அந்த அளவுக்கு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. ஏன்னா அங்கே இன்டர்நெட் ஸ்பீடு சரியா கிடைக்காதனால அந்த கிளாரிட்டி கொஞ்சம் டிம்மா இருந்தது. பட் இன்டர்நெட் ஸ்பீட் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா கிளாரிட்டியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம இவ்வளோ 4K வீடியோஸ் 8K வீடியோஸ் பார்க்கும்போதும் இந்த மாதிரி கேமரா அதிகமாக யூஸ் பண்ணும்போது பேட்டரி பொசிஷன் அப்பப்போ கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஃபீலாக இருக்கு. ஓகேங்களா. ஸோ மற்றபடி இந்த மொபைலில் குறை சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. 18,000 ரூபாய்க்கு இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நான் சொன்ன விஷயத்தை வச்சு நீங்கள் ஒரு அனலைஸ்க்கு வந்திருப்பீங்க. ஸோ இந்த மொபைல் வாங்கலாமா வேணாமன்ட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இது ஷேர் பண்ணுங்கள். மேபி தேவைப்படுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாவில் மறக்காமல் நமக்கு ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ இது வரைக்கும் ஆதரவு அளித்த இனிமேல் ஆதரவளிக்க போகிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்டு மாற்றம் ஒன்றே மாறாது. லவ் யூ கைஸ். பை பை. வேற ஒரு வீடியோல தரமா வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.